ரெண்டாவது எபிசோட், ரெண்டாவது டேக் இன்னைக்கு ஆரம்பிக்குது. எத்தனை டேக் போக போகுதுன்னு தெரியல. சரி, யூஸ்வலாக நம்ம பாட்காஸ்ட் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஜோக் ஏதாவது சொல்லி ஆரம்பிப்போம். வேணும்னு சொல்கிறதுல அது அப்படி அமையும். இன்னைக்கு நீ மக்களுக்கு என்ன வச்சிருக்க? இன்னைக்கு பாடல் ஏதாவது வச்சிருக்கியா மக்களுக்கு? இன்னைக்கு பாடல் மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஆடலும் உண்டு. ஓஹோ, அதான் பொசிஷனுக்கு ரெடி ஆகுறியா? எஸ், கொஞ்சம் அந்த மைக்கை மட்டும் சத்தம் கேட்கும், அதை நீங்கள் ஓகே ரைட் ரெடி? சரி, நான் 3, 2, 1 சொல்லவா? எஸ் சரி, ஓகே. 3 இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா தான் எனக்கு இன்னும் பயமாக இருக்கு எனக்கு. சரி, 3, 2, 1 ஆக்ஷன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே, உன்னை பெருக பண்ணவே பெருகை பண்ணிடுவே. Welcome to a brand new episode of the Arturium Show. This is your host Cedric. Just a hi சொல்லிடு. ஹாய். சின்ன வயசுல இந்த குழந்தைகள்லாம் அங்கிளுக்கு ஹாய் சொல்லிருங்க, அது மாதிரி ஜஸ்ட் ஹாய் சொல்லி நீயே ஒரு வாலண்டியராக வந்து ஹாய் சொன்னா பரவாயில்ல, நான் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கு. என்ன பண்ணுறதுன்னா ஹாய்ஸ் பிலீவர்ஸ். சரி கைஸ், ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்த கிரிஞ்சுக்கு நாங்கள் வருந்துகிறோம். அது வந்து நாங்கள் மென்டலி இவர் ஏதோ பிளான் பண்ணி வச்சிருந்தாரு, அவுட்புட் எப்படின்னு இனிமேல் எடிட்டில் உட்காந்தா தான் தெரியும். எஸ், சரி, அவுட்புட் இஸ் கிரேட் மச்சான், டோன்ட் வரி அபௌட் இட். டிக்ளேர் அண்ட் டிக்ரி பிரதர். ஆஹா, இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு டிக்ரி அண்ட் டிக்ளேரா? சாரி பாட்டு, நான் ப்ரொடியூசர். பாத்தியா, எங்க ப்ரொடியூசர் அதே தப்பா சொல்றீங்க. நீங்க எல்லாம் என்ன பாட்காஸ்ட்ல கிளிக்க போறீங்க அப்படின்னு அவன் வந்து கேட்பான். தம்பி 30 to 28 அவன் வந்து கமெண்ட் பண்றது. 30 to 28 ஒருத்தர் இருக்கார், அவர் தான் அது ஐடி. ஓ, அவர் நம்மளோட சலசம் பண்றது வந்துருவான். ஓகே ஓகே. அது பேசுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து எங்க பாட்காஸ்ட் பார்த்துட்டு யூ கைஸ் ஆர் கிவிங் அ லாட் ஆஃப் சப்போர்ட். ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. நிறைய பேர் வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் இன்னும் பெட்டர் ஆகுது, பைபிள் எப்படி படிக்கிறதுன்னு ஐ எம் கெட்டிங் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ வி ப்ரேஸ் அண்ட் தேங்க் காட் ஃபார் தேட். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்? இன்னைக்கு இல்லை ஈவல் லாஃப் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஹேடர்ஸ் கெட் ரெடி. இன்னைக்கு நம்ம பேச போகிறது வந்து த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். அதை பற்றின ஒரு டிஸ்கஷனாக இருக்க போகுது. எஸ் சார். யா, ஸோ அதை பற்றி, அது பெப்ளிக்கலாக அதை பற்றி பைபிள் என்ன சொல்லுது, அதை பற்றின இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன். முதல்ல ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி காஸ்பல் என்னங்கிறது நமக்கு தெரியணும். எஸ். ஸோ காஸ்பல் என்னன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கும் ப்ராஸ்பெரிட்டி காஸ்பலுக்கு உண்டான வித்தியாசம் நமக்கு புரியும். ஸோ காஸ்பல் என்னன்னா, காஸ்பலோட பாட்டம் லைன் கலக்ஸ் என்னன்னா, we are all sinners, we have no redemption, we are all doomed to hell. So God என்ன பண்றாரு, he comes, takes human form and he comes in the name of Jesus. வந்து என்ன பண்றாரு, he dies for our sins on the cross and then he rise up from the dead. So everybody that believes in him, அவரை நம்புற எல்லாருமே they all get eternal life, and they are all free from condemnation. நம்ம எல்லாருக்கும் வந்து, if you believe in the life, death and resurrection of Christ, you will earn eternal life. So நமக்கு யாருக்குமே ஆக்கினை தீர்ப்பு, condemnation இருக்காது நமக்கு. So we all will live with Jesus in eternal life. இதுதான் காஸ்பலோட ஃபவுண்டேஷன். ஓகே, கரெக்டா? இப்பதான் மெயின் மேட்டருக்கு வராரு. இப்போ வந்து ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் அவங்களோட பிலீஃப் என்னன்னா, ஆண்டவர் வந்து நமக்காக வந்தாரு, மரிச்சாரு, இறந்தாரு, அதுக்கப்புறம் உயிர் தெரிந்தாரு. எதுக்காகனா எட்டர்னல் லைஃப் அண்ட் யுவர் earthly blessings. ஆமாம். ஸோ இட்டர்னல் லைஃப் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராமிஸ்டோ அதே அளவுக்கு உனக்கு earthly blessings-உம் உனக்கு ப்ராமிஸ்ட். உனக்கு இந்த சரீர பிரகாரமான, இந்த உலக பிரகாரமான blessings, be it a good family, be it a healthy marriage, be it a lot of kids, be it really doing good at work, இல்லை doing good in school, இதெல்லாமே promised in your salvation. அதுதான் ப்ராஸ்பெரிட்டி காஸ்பலோட ஃபவுண்டேஷன். ஆமாம், கரெக்டா? யா. ஸோ இந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் பற்றி பேசும்போது நம்ம வந்து இது வந்து ஒரு 4-5 ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் வந்து ஒரு 4-5 குரூப் அப்படியே பிரிஞ்சு போகும். என்ன பார்த்தோன்னா இந்த வேர்ட் ஆஃப் ஃபேத்து, அப்புறம் இந்த ஹைப்பர் கிரேஸ், இவனுங்கெல்லாம் போனவங்க அப்பப்போ அப்படியே மர்ஜ் ஆகி அவனுக்கு பிரிஞ்சிருவாங்க. அந்த பேரலல் யூனிவர்ஸ் தான். ஆமாம், மார்வல்ல இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவில இருப்பாங்களே, பேரலல் அடிக்கடி இப்படி கொலாய்ட் ஆவாங்க, அடிக்கடி முட்டிக்குவாங்க.
Yeah. ஸோ இது என்ன டேஞ்சர்னா லைக் நான் நிறைய பேரால் நம்ம கேட்குறது ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் தான் அப்படிங்கிறது வந்து டிசர்ன் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ டிசீவிங்காக இருக்கும் இந்த காஸ்பல். ஆமாம், நம்ம வந்து இது நம்ம நார்மல் தானே, இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குற அளவுக்கு சம்டைம்ஸ் சம் ஆஃப் த ப்ரீச்சிங்ஸ் இருக்கும். அவ்வளோ நமக்கு அவ்வளோ டிசர்ன்மெண்ட் தேவை. இது வந்து நம்ம பேசுறது வந்து கேட்கறது கரெக்டான சத்தியமா இல்லையாங்கிறது. ஸோ அதனால வசனம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஆஸ்பெக்ட்ல. ஆமாம் ஆமாம். ஏன்னா அது ஒரு தின் லைன் தான். நம்மளே இப்போ நானே இந்த வீக் ஃபுல்லாக மீன்ஸ் இந்த லாஸ்ட் 2 வீக்ஸாக நான் ரிசர்ச் பண்ணும்போது கேட்கும்போது சில விஷயங்கள் சரியாக தானே போய்கிட்டு இருக்கு, சரியாக தானே பேசுகிறாரு அப்படின்னு நம்மளே கொஞ்சம் கன்வின்ஸ் ஆயிரும். பட் இன்னும் நீங்கள் கொஞ்சம் உத்து கவனிச்சா அது நடுவில் 2-3 தூஸ்ரா போடுவாங்க. அந்த தூஸ்ரால தான் நம்மலாம் மாட்டிக்கிறோம். 2-3 வசனத்தை அப்படி திருப்புவானுங்க. ஆமாம், அங்கே திருப்புறது தான் நமக்கு அப்படியே திருப்பிக்கும். எஸ், கரெக்டா? ஸோ that is the ugly side of the prosperity gospel. Yes, yes, yes. நம்ம ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் பேசும்போது அதோட ஹிஸ்ட்ரி நமக்கு என்னன்னு கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு. பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 200 years 150 years முன்னாடி வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு காஸ்பிளே கிடையாது நமக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஐடியாலஜியை யாரும் பிலீவ் பண்ணல. ஆல் த ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ், ஆல் த டிசைபிள்ஸ், அப்போஸ்டல்ஸ், த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, அவங்க எல்லாருமே என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா உன்னோட ஃபேத் உனக்கு வந்து சால்வேஷன் கொண்டு வரும், அது வந்து உனக்கு இட்டர்னல் லைஃப் கொண்டு வரும். அண்ட் உனக்கு காஸ்பல் நீ அக்செப்ட் பண்ணாலும் உனக்கு சால்வேஷன் கூட உனக்கு என்ன வரும்னு பார்த்தோன்னா உனக்கு வந்து பர்சிக்யூஷன், உபத்திரவம் தான் வரும். நீ ஆண்டவர் அக்செப்ட் பண்ணும்போது உன் லைஃப் இஸ் நாட் கோனா கெட் எனி பெட்டர், உன் லைஃப் இன்னும் மோசமாக தான் போகுது. இதுதான் எல்லாரும் பிலீவ் பண்ணாங்க. அது தெரிஞ்சும் they were willing to take that on and they said ஆண்டவருக்காக நான் எதையும் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த காஸ்பல் அக்செப்ட் பண்ணாங்க. So that was the mindset and that was the truth behind the gospel. ஆனால் நாங்கள் ப்ரீச் பண்ணுறது என்னதுன்னா, நீங்கள் பிலீவ் பண்ணுங்க, கம் டு ஜீசஸ், யுவர் லைஃப் வில் பி ஓகே, யுவர் லைஃப் வில் பி பெட்டர், நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்வைட் பண்ணுவோம். நாங்கள் எங்களோட போஸ்டர் அடிக்கிற போஸ்டர்லாம் நீ தேடும் நிம்மதி உனக்கு பிரச்சனை இருக்கா ஏசிக்கிட்டவா. ஸோ அதனால நம்ம வந்து அது அங்கே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த ஏர்லி 1900s ஸோ அந்த டைமில் வந்து இந்த WB கென்யன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, அப்போ இருந்த ஒரு ஃபேமஸான ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், அவர் கூட சேர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு, புதுசாக ஒரு டாக்டர், ஒரு தியாலஜி மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. அது என்னன்னா, நீ வந்து மென்டலி நீ பாசிட்டிவாக என்னென்ன யோசிக்கிறியோ அதெல்லாம் உனக்கு நடந்துரும். உனக்கு வந்து பாசிட்டிவ் திங்கிங், அப்புறம் பாசிட்டிவ் கன்ஃபெஷன், அப்புறம் உன்னோட இந்த அவங்க எது சொல்லுவாங்க தெரியுமா, லைக் இந்த சேயிங் இன்டு தி யூனிவர்ஸ். இப்போ நிறைய இந்த நியூ ஏஜ்லாம் பார்த்தோன்னா சேயிங் இட் இன்டு தி யூனிவர்ஸ் அந்த மாதிரி மேட்டர்லாம் அப்படி காத்துல பறக்க விடுறது. நீ வசனத்தை சொல்லிட்டே இருந்தா, இப்போ நிறைய பேர் தூங்கும்போது வசனத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேட்டா அந்த பிரசனம் அப்படியே அவங்களை அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே அப்படியே ஆடிக்கிட்டே. ஸோ அதெல்லாம் உனக்கு எங்கே ஆரம்பிச்சோன்னா இந்த மென்டல் ஜிம்னாஸ்டிக்ஸ்ன்னு போகும் தெரியுமா, அந்த சைக்கலாஜிக்கல் இதில் வந்து அவங்க ஆரம்பிச்சு அவங்க அது ஒரு ரீசர்ச்சர் பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணுற, WB கென்யன் மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி மேட்டர் சொல்றாரு. அப்ப இவர் பண்ண சொல்றாரு, WB கென்யன் இது நல்லா இருக்கே, சரி இதை அண்ணன் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு இவர் என்ன பண்ற, இவர் அவரோட காஸ்பலோட இவர் மிக்ஸ் பண்ணி அவரோட தியாலஜியோட மிக்ஸ் பண்ணி அங்கங்க ஒரு வசனத்தை எடுத்து பாத்தியா இதுதான் வசனமும் சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் புதுசா ஒன்று ஆரம்பிக்கிறார். ஆல்சோ நம்ம ஒன்று புரிஞ்சாகணும், அந்த காலத்துல தான் இந்த பாசிட்டிவ் திங்கிங் அதெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சது. ஏன்னா அப்போதான் இந்த வேர்ல்டு ஓரெல்லாம் முடிஞ்ச டைம். ஸோ அப்போ பீப்புள் ஆர் ஆல் டிப்ரெஸ்ட். ஸோ அமெரிக்காவிலேருந்து எல்லா ஊர்லேயும் பீப்புள் ஆர் ஸோ டிப்ரெஸ்ட். ஸோ தே நீடட் பீப்புள் டு லைக் சியர் அப். அவங்க எக்கானமியெல்லாம் ரொம்ப ஒர்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக பேசுங்க, என்கரேஜிங்காக இருக்கிறதுக்காக தி நீடட் சம் சார்ட் ஆஃப் யூனோ இது மாதிரி ஒரு மேட்ரு தேவைப்பட்டது. ஸோ அந்த அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நீடை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவனுங்க இந்த ஒரு காஸ்பல் இவனுங்க வந்து வசனத்தை வச்சு ஒரு தவறான ஒரு டீச்சிங் வந்து இவங்க ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. ஸ்ப்ரெட் பண்ணும்போது அப்போ இருந்த சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா இந்த கெனத் ஹேகன், இந்த கெனத் கோப்லண்ட், அவனுங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அதை அப்படியே கேட்ச் பண்ணாங்க. ஓரல் ராபர்ட்ஸ் அவங்க கேட்ச் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான ட்விஸ்ட் எல்லாம் நிறைய ட்விஸ்ட் பண்ணி, அப்பா இதுதான்ப்பா ஆண்டவர் சொல்ல வராரு, ஆண்டவர் வந்து மறிச்சது உன்னோட பாவத்துக்காக மட்டும் கிடையாது, உன்னோட தரித்திரத்துக்கும் தான், நீ போரா இருக்கிறது ஆண்டவர் சுத்தம் கிடையாது, நீ வந்து இப்படி பலவீனத்துல இருக்கிறது ஆண்டவர் சுத்தம் கிடையாது, நீ இப்படி சிக்னஸ்ல இருக்கிறது ஒரு சுத்தம் கிடையாதுன்னு சொல்லி அப்படியே வசனத்திலே இல்லாத ஒரு காரியத்தை இவங்க வசனத்தை எங்கெல்லாம் கான்டெக்ஸ்ட் எல்லாம் எடுத்தா அவங்களோட ஐடியாலஜிக்கு அது சூட் ஆகுமோ அதெல்லாம் எடுத்து இவங்க என்ன பண்ணாங்க, ஃபுல்லா திருப்பி பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மக்களுக்கு அவங்க வந்து லைக் தே வாண்ட் டு கிவ் ஹோப்.
அவங்க வந்து உங்களோட மெசேஜில் வந்து we have a hope for you, நீங்கள் தேடுற என்ன லைக் your answer for your questions are here right now. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஹெல்த், வெல்த் அண்ட் குட் லைஃப். தட் இஸ் அப்படித்தான் அமெரிக்கா ஹஸ் பில்ட். அது வந்து அவங்களோட அமெரிக்கன் ட்ரீமோட ஒத்து போற விஷயமா இருந்துச்சு இவங்க பேசுற தியாலஜி. ரைட். ஸோ இது என்னாச்சு, இந்த தியாலஜி வந்து செம்ம ஹிட் யூஎஸ்ல. ஆமா, ஏன் அது வரைக்கும் வந்து ஹிட் ஆகல தியாலஜி. ஏன்னா பிகாஸ் ஆல் தியாலஜி ஸ்போக் அபவுட் வாஸ் பெர்சிக்யூஷன். பைபிள் பேசுற சால்வேஷன் எல்லாமே பெர்சிக்யூஷன் பத்தி தான் பேசுது. ஸோ இவங்க இந்த மாதிரி என்னடா அது புதுசா கேட்கறதுக்கு, அப்ப நம்ம ஜெபிச்சா நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருமா, எனக்கு கார் கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, அது செம்ம ஹிட் ஆன உடனே என்னாச்சு, மணி ஸ்டார்டட் கம்மிங் இன். ஆமா. ஸோ அப்புறம் அங்கேருந்து என்னாச்சு, யூஎஸ்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லாம் ஊருக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. யூகேக்கு போச்சு, யூரோப்புக்கு போச்சு, அப்புறம் இந்தியாவுக்கு வந்துச்சு. இந்தியாவுக்கு வந்து நம்ம ஆளுங்க என்ன பண்ணானுங்க, யூஸ்வலா இந்த மேட்ரு எங்கே தெரியுமா நல்லா செல் ஆகும், எங்கே வந்து உனக்கு ஒரு லேக் நிறைய இருக்கும், எங்கேயோ நிறைய தேவைகள் இருக்கும், அவங்க கிட்ட போய் நீ வந்து டேய் நீ உனக்கு ஆண்டர் கிட்ட வந்தா உனக்கு எல்லாம் கிடைச்சிரும்டா, அது கேட்கும் போதே உனக்கு எவ்வளோ அப்படியா கிடைச்சிருமா, உனக்கு வந்து ஒரு டெசர்ட்டடா இருக்கிற ஒருத்தங்கிட்ட இந்த கொஞ்சம் தண்ணி அப்படின்னு கொடுத்தா அவன் எப்படி அப்படியா எனக்கு நான் பண்றேன் அப்படின்னு வரும் பத்தியா, அந்த ஹோப்பை இவனுக்கு வந்து அப்படியே எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ்ன்பாங்க, அதை வந்து இவனுக்கு பைபிளோடய நான் ஜஸ்டிஃபை பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி இவங்க எடுத்துட்டு வந்து லைக் ரைட் நவ் நீ பார்த்தனா almost everybody thinks that is the truth. Yes. ஆனால் அந்த ஸ்பெஷலாக 80s 90s தான் இந்த காஸ்பல் வந்து அமெரிக்காலே பயங்கர பூம் ஆச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்து they were considered to be one of the most powerful country in the world. அவங்களுக்கு நாட்டுகளுக்கே நிறைய பணப்புழக்கம் அதே மாதிரி காசு வர துவங்கிடுச்சு. people had money in their hand. ஸோ இந்த காஸ்பல் வரும்போது ஆமாம் இந்த நாங்கள் we believe in God because our country is built upon the word of God. In God we trust. காசுல போட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்கு அது எல்லாமே லைனா வருது. They started believing easily. They started believing. Right. அவங்க coincidence எல்லாம் அவங்க God's will நினைச்சு ஆண்டவர் இதான் நமக்கு சுத்தம் அப்படின்னு சொல்லி இது பண்ண ஆரம்பிச்சாங்க. So I think right now பார்த்தோன்னா we are living at a time where கேட்குற எல்லாமே வந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, உன் தேவைகளை கொடுப்பாரு, உன்னோட குறைவை நிறைவாக்குவாரு, இதை சுற்றியே தான் இருக்கும் எல்லாம் ப்ரீச்சிங்கும். பார்த்தோன்னா உனக்கு வந்து வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கா, உனக்கு வந்து தோல்வியா, உனக்கு வந்து கடன் தொல்லையா, நீ ஏசுக்கிட்டவா, அவர் உனக்கு வந்து எல்லாம் விடுதலை கொடுப்பாரு, இது கொடுப்பாரு, அது கொடுப்பாருன்னு சொல்லி இதெல்லாம் ஆண்டவர் எங்கேயுமே ப்ராமிஸ் பண்ணல. ஒரு 100 days முன்னாடி வரைக்கும் இதை பற்றி யாருமே பேசல. ஸோ அதனால தட் இஸ் ஹவு மச் இட் இஸ் ஸ்ப்ரெட் நவ். 50 yearsல அந்த கிறிஸ்டியானிட்டியோட ஒரு ஃபேஸே மாறிடுச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே வந்து நீ கிறிஸ்டியனா அப்போ யூ ஹாவ் டு பி கில்ட் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த மைண்ட் செட் போய் அப்படியா ஜீசஸ் எனக்கு இது கொடுக்குறாரா, அப்ப நானும் வந்து இயேசு எடுத்துக்கிறேன், நான் இங்க வந்து எனக்கு கார் கிடைக்குமா அப்ப நானும் வந்து இயேசு எடுத்துக்கிறேன், நான் வந்து கல்யாணம் ஆயிடுமா நானும் வந்து இயேசு எடுத்துக்கிறேங்கிற மாதிரி அப்படியே மாறிடுச்சு காஸ்பல். சர்ச் சாரி கிறிஸ்டியானிட்டி மட்டும் இல்ல, ஈவன் தி ஃபேஸ் ஆஃப் சர்ச்சும் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மெகா சர்ச் கான்செப்ட் வந்துச்சு பாத்திரியா, லைக் ஸோ தே ஹேவ் திஸ் பிக் லாவிஷ் பயங்கரமான ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் வரத்த வந்து ஈவன் சர்ச்சோட செட்டப்பே கொஞ்சம் கொஞ்சமா மாறி லைக் தே ஹேவ் வென்ட் டு a different setup, more of a corporate setup-க்கு போனாங்க. அதான் அந்த ஃபீடிங் டு தி மாசஸ்ன்பாங்கல்ல. சோ அந்த மாசஸ்க்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே இவங்க போயிட்டாங்க. ஸோ தட் இஸ் ஹவு இப்போ நம்ம இருக்கிற ப்ராஸ்பெரிட்டி காஸ்பலுக்கு இப்படி தான் வந்து சேர்ந்துருவோம். ஏன்னா அவ்வளோ அவனுங்க சுற்றி கித்தி மறைச்சு பைபிள் ஒரு வசனம் தெரியுமா, லைக் லாஸ்ட் டேஸில் வந்து there'll be a famine not for food or water but வசனத்துக்கான ஒரு ஃபேமின் இருக்கும். நாம நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்போம், அந்த ஃபேமின்னா எல்லாரும் பைபிளை திருடிட்டு போயிடுவாங்க. எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த கிறிஸ்து வந்து பைபிள் அப்படியே எல்லாத்தையும் எனக்கு ஒரு ஆண்டி சொன்னாங்க, தம்பி எல்லார் வீட்லையும் அதனால தான் ஒரு ஃபிசிக்கல் பைபிள் இருக்கணும், ஏன்னா ஆப்பெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து அவங்க டிலீட் பண்ணுறாங்க, ஸோ அதனால நமக்கு ஆப்பெல்லாம் வச்சுக்க வேணாம், அந்த ஃபேமின் வரும் அப்படின்னு சொல்லி ஏன்னா பைபிள் வச்சுக்கோங்க. நல்ல விஷயம் தான், கெட்டது கிடையாது. ஆனால் பைபிளில் பேசுகிற ஃபேமின் என்னன்னா லைக் ஆண்டவரோட வசனம் will be so diluted. உனக்கு வந்து உண்மையான சத்தியம் என்னங்கிறதே உனக்கு எங்கேயுமே தெரியாம போயிட முடியாது. It's true. If you open social media, everybody has a message, bro. Everyone has, different theology. ஒரே விஷயத்தை பத்தி 2-3 பேர் வித்தியாசமா பேசுவாங்க. So நமக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. ஏன்னா because that I believe we are living in the last days of last days. Where Jesus predicted there will be like people coming and they're going to deceive. There will be false teachers are going to rise up சொல்லி பேசிருப்பாரு. So I believe in that. So அதனால நம்ம பார்த்தோம்னா everyone has message, but we need to find where the right message, because we need to go back to the Bible.
பைபிள் இது என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ இந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் எதை பற்றி பேசுன்னு பார்த்தோன்னா உனக்கு ஃபைனான்ஷியல் பிளெஸிங் ப்ளஸ் ஃபிசிக்கல் பிளெஸிங், அதை பற்றி ஃபிசிக்கல் ஹீலிங் அதெல்லாம் பேசும். இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட் மட்டும் பார்ப்போம், சரியா? ஸோ அவங்களோட கோர் பிலீஃப்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, அவங்களோட முதலாவது அவங்க பேசுகிற பிலீஃப் வந்து உனக்கு எது வேணுமோ அது நீ பேசு, நீ வாயை திறந்து பேசுனா உனக்கு வந்து அது நடந்துரும், ஆண்டவர் வந்து அதை கேட்டு உனக்கு கொடுத்துருவாரு அப்படின்பாங்க. அதுக்கு அவங்க ஒரு 4-5 வசனம் கொண்டு வருவாங்க. அவங்க ஒரு வசனம் என்னது, அந்த இவர் ஜீசஸ் சொல்லுவார்ல, நீ ஒரு மஸ்டர்ட் சீட் ஒரு ஃபேத் இருந்தாலும் நீ வந்து ஒரு மலையை பார்த்து நீ அது பேர்ந்து போனா உனக்கு போயிடும். அப்ப என்ன, நீ விசுவாசத்துல நீ எதை அறிக்கை செஞ்சாலும் அது வந்து நடந்துரும். அது எப்படின்னா, நீ கடவுள் மாதிரி, நீ கடவுள் எப்படி அந்த அவர் வந்து கிளே வச்சு அவர் கிரியேட் கடவுளாக உணர்கிறார், எப்படி கிளே வச்சு அவர் வந்து மனுஷனை உருவாக்க, அது மாதிரி யூ ஹேவ் தட் சேம் பவர் பிகாஸ் காட் சேவ்ட் யூ அப்படிங்கிற மாதிரி உன்ன ஆண்டவரோட லெவலுக்கு ஒன்று வைப்பாங்க. இல்லைன்னா ஆண்டவர் உன் லெவலுக்கு இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு சொல்லுவாங்க உனக்கும் அதே பவர் இருக்கு, நீ ஒரு சுகலாதன போய் உனக்கு சுகம் சரியாயிடுச்சு போ அப்படின்னா சுகம் சரியாயிடும். அதுக்கு எல்லாத்துக்கும் வசனம் என்னன்னா, இது மாதிரி ஒரு வசனம், இது மாதிரி ஒரு 4-5 வசனம் வச்சிருப்பாங்க. அந்த லூக்ல வந்து அந்த சாப்டர் 22 நினைக்கிறேன், அதுல வந்து அவங்க சொல்லும்போது அந்த ஒரு வசனம் இருக்குது, இஃப் யூ லுக் அட் திஸ் மவுண்டன் அண்ட் ஆஸ்க் தி மவுண்டன் டு, இந்த மலையை பெயர்ந்து கடல்ல விழணும்னா அப்படி விழுகும் அப்படின்னு வசனம் இருக்கு. அதுக்கு முதல்ல சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. என்னன்னா, அதுக்கு ஒரு கான்டெக்ட் என்னன்னா, ஜீசஸ் வந்து ஜெருசலேம் போகும்போது எல்லாரும் ஒசானா அப்படின்லாம் பாடி இதை பண்ணுவாங்க. போகும்போது ஒரு ஃபிக் ட்ரீயை பார்ப்பாரு. பார்த்துட்டு அதில் அது இட்ஸ் நாட் த சீசன் ஃபார் த ஃபிக் ட்ரீ எதிர்பார்ப்பாரு, கனி இல்லை, சபிச்சுட்டு போவார். போயிட்டு அங்கே போனால் அங்கே எருசலேம் தேவாலயத்தில் இவங்கெல்லாம் வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ யூ ஆல்ரெடி நோ த ஸ்டோரி. அவர் எல்லாத்தையும் டாப்பிள் பண்ணிட்டு எல்லாத்தையும் வீசிட்டு திருப்பி ஜெருசலேம் தேவாலயத்தை பார்த்து ஒரு ப்ராஃபஸி சொல்லுவார், ஒரு கல் மேலே ஒரு கல் இராதபடிக்கு ஒரு நாள் டிஸ்ட்ராய் ஆயிடும். ஆனால் இந்த ஆலயத்தை 3 நாளில் டிஸ்ட்ராய் பண்ணி நான் 3 நாளில் திருப்பி கட்டுவேன் சொல்லி அவரை பற்றி ஒரு ப்ராஃபஸி சொல்லிட்டு திரும்பி வரும்போது அந்த ஃபிக் ட்ரீ வந்து விதட் ஆயிருக்கும், காஞ்சி போயிருக்கும். அப்போ எல்லாம் காட்டுவாங்க, பாருங்க இந்த நீங்க சபிச்ச ஃபிக் ட்ரீ வந்து காஞ்சி போயிருக்கு. அப்போதான் சொல்லுவாரு, அவர் லிட்டரலாக ஒரு மவுண்டனை காட்டி சொல்லுவார். எந்த மவுண்டனா, எருசலேம் தேவாலயம் ஒரு மவுண்டன் மேலே தான் இருக்கும். அவர் வந்து இந்த மவுண்டன், இஃப் யூ ஹேவ் ஃபெய்த், இஃப் யூ டெல் திஸ் மவுண்டன், ஓகே, எல்லா மவுண்டனும் கிடையாது. இப்போ நம்ம என்ன செய்வோம், அது எடுத்து நம்ம ஜெனரல் மவுண்டன் என்னது, நம்ம ஏற முடியாத மவுண்டன் ஃபைனான்சியல் மவுண்டன், அப்புறம் ரிலேஷன்ஷிப் மவுண்டன், இந்த மவுண்டன் எல்லாம் அதே மாதிரி இந்த எதிரி நமக்கு இந்த நெய்பர் இருப்பாங்கல்ல, அவ்வளோ சண்டையா இருப்போம். அந்த மாதிரி ஒரு பர்வதமா நிக்கிறான். சில ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து பொண்டாட்டிங்க மவுண்டன், சில பொண்டாட்டிங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட்ஸ் மவுண்டன், பர்சனலா போறான். சில குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் மவுண்டன், குழந்தைகளுக்கு எஜுகேஷன் மவுண்டன், அது மாதிரி எல்லாமே மவுண்டன். அவனுக்கு கடன் தொல்லை மவுண்டன். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த மவுண்டனை நம்ம வந்து பெயர்க்கணும் அப்படின்னா விசுவாசத்துல கடனை, இந்த ஆபீஸ் எபிசோட்ல மைக்கேல் ஸ்காட் கத்தோம் பாத்தியா, ஐ டிக்ளேர் பேங்க்ரப்சி, அது மாதிரி இவனுங்க நிறைவேறனா நாம அது மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த மவுண்டன் அந்த பிரச்சனை இல்லாம போயிடும் அப்படின்னு நினைப்பு. பட் அந்த கான்டெக்ட் முடிச்சிரு. ஆமாம், அதுதான் கான்டெக்ட். அவர் வந்து அந்த மவுண்டனை பார்த்து சொல்கிறாரு. ஏன்னா அதுக்கு முதல் ஒரு இந்த சீனெல்லாம் அந்த டிசேபிள் பார்க்குறாங்க. அவங்க ஒரு லிட்டராக என்ன நினச்சாங்கன்னா, ஓகே நாங்கள் மேலே போகிறோம், நாங்கள் ஆட்சியை கைப்பற்ற போகிறோம் இன்னைக்கு, ஏன்னா ஃபுல் க்ரௌட் சப்போர்ட்டோட போகிறாரு. இவர் பார்த்தா அவர் அப்படியே யூட்டர் அடிச்சு திரும்பி விஜய் 2026 எலெக்ஷனுக்கு போகிற மாதிரி போகிறானுங்க. ஃபுல்லாக முழிக்கிறானுங்க. ஆண்டவரே பாருங்கள், இப்படி நீங்கள் சொன்ன சபிச்சது நடந்துருச்சு. அதே மாதிரி தான், அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னல அந்த ப்ராபர்ட்டி, அதுவும் will come to pass. அதே மாதிரி அந்த மவுண்டனை பார்த்து சொல்றேன், this mountain அப்படி இந்த மவுண்டனை காட்டி சொல்லுவார். ஓகே, சோ அவர் சொன்னது ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடத்தை பத்தி. எஸ், அவர் ஜெனரலா பேசல. ஆனா அந்த வசனம் இங்கிலீஷ்ல வாசி பார்த்தாலும் இந்த பர்வதம்னு இருக்கும். ஓகே ஓகே ஓகே, இந்த மலை சாரி. ஓகே, சோ அந்த மலையை பத்தி பேசியிருப்பாரு. ஓகே, யா. சோ நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு பவர் இருக்கு, நம்ம வார்த்தையில பவர் இருக்கு. அப்புறம் இன்னொரு வசனம் என்ன சொல்லுவாங்கன்னா, the life and death is in the power of your tongue. ரைட், சூப்பர் வசனம். சோ அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ பேசு, நீ வந்து ஜீவனை பேசு, மக்கள் வாழ்க்கையில உன்னோட லைஃப்ல செத்த ஏரியாக்குள்ள ஜீவனை பேசு, உன் ஃபைனான்ஸ் செத்து கிடக்குதா ஜீவனை பேசு. ஏன்னா ஆண்டவர் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுவாங்க. இவன் நம்ம எக்ஸ பத்தி யோசிச்சுட்டு பாருங்க. ஆமாப்பா, என்னோட எக்ஸ் லவ் உடைஞ்சிருச்சு, அந்த லவ் திருப்பி மலர செய்யும் ஐயா.
Bro. Yeah. So but again அந்த வேர்ஸ்ல வந்து அது ப்ராபப்ஸ்ல இருக்கும் நினைக்கிறேன் அந்த வசனம். Yes. அந்த வேர்ஸ் வந்து எதை பத்தி பேசுதுன்னா நீ வந்து பொய் சாட்சி கொடுக்காத. ஏன்னா அந்த வேர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் சாலமன் வந்து ஒரு ஜட்ஜ் எப்படி இருக்கணும், ஒரு ரூலர்னா நீ எவ்வளவு ஜஸ்டா இருக்கணும், நீ எவ்வளவு நியாயமா இருக்கணும் பேசிட்டு life comes out of mouth. Yes. Yeah. So அதை பத்தி பேசிட்டு இருப்பாரு அவரு. பேசி என்ன சொல்லுவாரு, லைஃப் அண்ட் டெத் இஸ் இன் தி பவர் ஆஃப் யுவர் டங் அப்படி சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்லுவாரு, நீ வந்து பொய் சாட்சி கொடுக்காத. ஆமா. ஏன்னா அந்த காலத்துல அவரு கிங் தானே அவரு. அவர் எவ்வளவு பேர் பேசுறதை கேட்டிருப்பாரு. ஸோ நீ ஒருத்தனை பொய் சாட்சி சொன்னா அவனோட லைஃபும் டெத்தும் உன் சாட்சியில தான் இருக்கு. ஆமா. அதே மாதிரி ஓன் லைஃபும் டெத்தும் அப்படிதான். நீ பொய் சொல்லி மாட்டிக்கிட்டானா பிரச்சனை தான். கரெக்ட். ஸோ அதனால தான் அதை பேஸ் பண்ணி தான் சாலமன் என்ன சொல்லியிருப்பாரு, லைஃப் அண்ட் டெத் இஸ் இன் தி பவர் ஆஃப் யுவர் டங். நீ எது பேசினாலும் பார்த்து பேசு. நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த வசனத்தை எடுத்துட்டு அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருப்பானுங்க, சரியா, டாக்டருக்கு போடா அப்படின்னு பண்ணாங்க. நோ ஐ எம் நாட் வெல், ஐ மீன் ஐ எம் நாட் சிக், ஐ எம் ஹீல்ட் பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ், ஐ எம் ஹீல்ட். எனக்கு சுகம் இருக்கு. எனக்கு வந்து நான் வந்து நான் வந்து சிக்னஸை நான் டிக்ளேரே பண்ண மாட்டேன்னா எல்லாம் நோய் வாய்ப்பட்டு பெட்ருன்னா இருப்பாங்க. அப்போ கூட சொல்லுவாங்க ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் ஹோல் அப்படின்னு. அது என்ன இன்னொரு விஷயம்னா, God can heal, yes he can, absolutely, yeah, absolutely, but sometimes God has given the answer already. That's at your doctor. சரியா, God has given the knowledge and எல்லாமே கொடுத்துருக்காரு கடவுள் டு கிரியேட் மெடிசின் போய் எடுக்கலாம். நம்மளுக்கும் அதுக்கு விரோதமாக பேசுறாங்க, அது ஒரு வேற எபிசோட். பட் நான் சொல்றேன் என்னன்னா, இஃப் காட் ஹஸ் கிவன், சம்டைம்ஸ் காட் ஹஸ் ஆல்ரெடி கிவன் தி ஆன்சர். நம்ம அதை விட்டுட்டு நம்ம விதண்டாவாதமா இல்லை எனக்கு அவர் ஃப்ரீயா கொடுத்தாதான். சில நேரம் இவன் நீட்லுக்கு பயமா இருப்பான், ஊசி போடுறதுக்கு பயமா இருப்பான், மருந்துக்கு பயமா இருப்பான். பட் they will be like, அதெல்லாம் ஒரு டிஸ்கிரேஸ் நினைப்பாங்க. பட் you need to understand that God has given the answer. Like through people like this profession, because without God they wouldn't, there's no way, அது வேற டாபிக். Go ahead. நீ முடி. நான் சொல்லும்போது இன்னொரு மேட்டர் இருக்கு. ஷாரை இந்த நம்ம பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பற்றி பேசணும்ல, இந்த ஷாரை பார்த்த விதவை இருக்கிறாங்கல்ல, விதவை வந்து எலைஜா மீட் பண்ணும் பொழுது அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உன்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு. இவங்க பாசிட்டிவ் திங்கிங்கா யோசிக்கிறேன்னு சொல்லி, எங்கள் வீட்டில் நாங்கள் நல்லா இருக்கிறோம், ஒரு குறவே இல்லை. யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஜோயல் ஆஸ்டின் புக் படிச்சுட்டு இருந்தாங்க, வெளியே வந்துட்டு ஐயோ ஐ எம் டூயிங் வெல், எனக்கு எது வேணும்னா ஐ அம் பிளஸ்ட் பியாண்ட் மை லிமிட்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதமே கிடைச்சிருக்காது, செத்துருப்பாங்க அவங்க. ஸோ அவர் என்ன செய்யறாருன்னா, ரைட் ஓகே, பிகாஸ் ஆஃப் கன்ஃபெஷன் ஷி வாஸ் ட்ரூ டு ஹெர்செல்ஃப், உண்மையா இருக்கிறாங்க. அது முக்கியம் நமக்கு. கரெக்ட். நம்ம பாசிட்டிவ் திங்கிங்கா இருக்குன்னு சொல்றதுக்கும் நம்ம உண்மையா இருக்கிறதுக்கும் வித்தியாசமா இருக்கு. நீ பாசிட்டிவ் திங்கிங் நல்லதுதான், தப்பு கிடையாது. ஆனா நீ வந்து உன்னோட ரியாலிட்டியை நீ வந்து உன ரியாலிட்டியை பேசினா தப்பாயிடும் அப்படின்னு சொல்ற பத்தியா, தட் இஸ் ராங். ஏன்னா நீ பார்த்தனா நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஒரு டிசைபிள் கூட he didn't decree and declare. ஒரு டிசைபிள் கூட என் சிச்சுவேஷன் நான் என் வார்த்தையிலே மாத்திரம் பாரு பண்ணல. ஏன்னா they knew only God can do it. ஆண்டவரால மட்டும்தான் he can change. They relied on God's power. ஆண்டவர் மட்டும்தான் he can change situations according to his will with his word. பட் நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, நாங்களும் ஆண்டவர் மாதிரி, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருந்தாருன்னா நாங்களும் அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி we are trying to play God. இப்ப நமக்கு விசுவாசம் இருந்து நாம பேச ஆரம்பிச்சோம், நமக்கு எதுக்கு ஆண்டவர் சொல்லு. அதே மாதிரி நம்ம இது நீங்க சொன்னல அந்த மெடிசின் மேட்டர் பத்தி, நாங்க மறந்துடுக்காம இருக்கோம் அப்படின்னு சொல்லி, அது நிறைய பேர் கோட் பண்ணுவாங்க. பால் வந்து இந்த ஷிப்ரெக் டைம்ல ஒரு பாம்பு கடிச்சிரும். பாம்பு கடிச்ச நேரம் வந்து அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, ஆனா அவருக்கு ஒண்ணுமே நடக்காது. அதை நம்ம நிறைய பேர் கோட் பண்ணாங்க. பாத்தியா, கடவுளோட பவர் இருந்தா உனக்கு இதுவும் நடக்காது. ஏன்னா அவர் ரொம்ப பாசிட்டிவா பேசியிருப்பாரு. ஒண்ணு, அவர் வந்து ஷிப்ரெக் ஆகி ஒரு தெரியாத ஒரு பீச்ல இருக்காரு. அங்க எந்த மாதிரி மெடிசின் கிடைக்குமா கிடைக்காது, அதுக்கு என்ன பண்ணணும் கூட அவர் தெரியாது. பட் he relied on God's power. At that time God helped him. God helped him. அதனால போயிருந்தா பேர் பண்ணிட்டான். இந்த டிக்ளேர் சொல்றவனுங்க ஒரு பாட்டில் விஷத்தை குடிச்சிட்டு ஐ டிக்ளேர் ஐ எம் ஃபைன், அடிக்க ஃபைனா இருப்பானுங்களா? இல்ல, இருக்க மாட்டானுங்களா? ஸோ அதனால ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு நோ எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது. we as human beings cannot change our situations with our words. நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை டிக்ளேர் பண்ண முடியாது. biblically we cannot do it. ஏன்னா because we don't have the power to do that. As human beings we are created with limited power that God has given us. ஆமா, அது வேற இதா இருக்கும், அது இல்லீகலா இருக்கும். அப்படி திடீர்னு காசு எப்படி வராதுன்னா that's illegal. பிகாஸ் காசு இஸ் மானிட்டைஸ்ட், ரைட்? அது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு பில்லும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. இப்போ நாங்கள் 2 பேரும் தான் உலகத்தில் இருக்கோம்னு வச்சுக்கோமே. என்கிட்ட ஒரு $500,000 இருக்கு, அவன்கிட்ட $500,000 இருக்கு. திடீர்னு அவன்கிட்ட இன்னொரு ஒரு $10,000 அவனுக்கு அப்பியர் ஆகுதுன்னா அது என்கிட்ட இருந்து தான் இல்லாமல் போகணும்.
ஆண்டவர் புதுசா அடிச்சாருன்னா ஒண்ணு அவரு கள்ளத்தனமா கள்ள நோட் அடிக்கணும், சரியா? இல்லாட்டி because it's not possible, it is illegal. So that is a doctrine against the Bible. You decree and declare பண்றது. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஊர்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து தினமும் ரீல்ஸ்ல போடுறாரு, I decree and declare ன்னு சொல்லி ஒரு மேட்டர் பேசிக்கிட்டே இருப்பாரு, I am prosperous, I am rich அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கறதுக்கு செம்ம ஜாலியா இருக்கும். And coincidentally maybe you're doing well in your business, okay? That does not mean it is biblical. நீ அதுக்கு பண்ற அது பைபிள் வந்து கோட் பண்றாருங்கிறதுனால that does not mean it is biblical at all. ஏன்னா தரித்திரமா இருக்குது வந்து ஒரு சாபம் நினைக்கிறாங்க, because it is a curse for them. it is தரித்திரம் இருக்கு சாபம், நோய் ஒரு சாபம், பேரனஸ் ஒரு சாபம், குழந்தை அது ஒரு சாபம், வேற அவனுக்கு கல்யாணமே நடக்கலையா அது ஒரு சாபம், ஏன் எஜுகேஷன் நீ ஃபெயில் ஆகுறியா அது ஒரு சாபம். அதெல்லாம் சாபம் நம்ம மக்கள் நினைக்கிறதுனால தான் படிங்கடா நம்ம மக்கள் அப்படி நினைக்கிறதுனால தான் நம்ம என்ன யோசிக்கிறோம், ஓ நம்ம சிச்சுவேஷனை மாத்தணும், நம்ம ஜாம் பண்ணா மாறும். Yes, maybe if it's God's will it is, but is it promised? அத நான் பார்க்கணும். Did God promise that to everybody? No, he did not. So அதனால it is important for us to know what he did. நம்ம இந்த டாபிக் இருக்கிறதுனால இன்னொரு கோர் பிலீஃப் அவங்களுக்கு என்னன்னா, இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை அவங்க பிடிச்சி அப்படியே அழுவாங்க அவங்க. ஏன்னா அவங்க பிலீஃப் என்னன்னா, ஆபிரகாம் was like a very rich, very wealthy man. அந்த வசனம் பாருங்க, when Abraham was a rich, wealthy man. So இவங்க belief என்னன்னா, because he was rich and wealthy and because I got saved, எனக்கு ஆபிரகாமோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு. ஏன்னா I am now a part of his lineage. சரியா? அவனோட எல்லாம் தேவையில்ல, அவனோட ஆசீர்வாதம் மட்டும் தான். அவனோட இருக்க அந்த ரிச் வெல்த் மட்டும் தான் எனக்கு வேணும். அவன் ஆண்டவர் வந்து அவன ரிச்னஸ் கொடுக்கும் போதே like God like put him through a lot of testing times. அதெல்லாம் வந்து செகண்டரி தான் நம்ம மக்களுக்கு. ஆனா அந்த ஆசீர்வாதம் நமக்கும் தேவை. கரெக்டா? அதை பிடிச்சி பேசுவாங்க அவங்க. அதோட பேசிஸ் என்னன்னா, அவங்க வந்து Galatians 3:14ல பால் எழுதிருப்பாரு, நீ எப்படி வந்து ஏப்ரஹாமிக் blessing enter ஆகுற through spirit னு போட்டுருக்காங்க. உனக்கு நீ எப்படி என்டர் ஆவற அப்படின்னு சொல்லி லைக் பால் எழுதியிருப்பாரு. அந்த வசனத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஃபுல்லா வந்து விசுவாசத்தினால நீ எப்படி நீதிமான் ஆவற, how are you justified through faith. அந்த லைக் ஏப்ரஹாம் இருந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, லைக் ஒரு அவருக்கு தெரியாத ஒரு தேவன் வந்து அவர்கிட்ட பேசுறாரு. Like he didn't, because Abraham he was following a different religion altogether. ஏப்ரஹாமோட பேரண்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில்ல வந்து இந்த சிலை செய்யறவங்க, அவங்க தான் ஏப்ரஹாமோட பேரண்ட்ஸ். சரியா? ஸோ இவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்ட உடனே இப்போ அப்பா அம்மா கிட்டலாம் சண்டை போட்டு அது மாதிரி I hear God calling me, so I'm going to do. எதுவுமே தெரியாது, he didn't know anything about God. He blindly followed him. அதனால தான் விசுவாசம் தந்தை சொல்றாங்க. ஏன்னா அந்த டைம்ல there was nothing. எதுவுமே இல்லாத இடத்துல யோசிச்சு பாரு, லைக் you don't know anything, you are hearing a voice, you are hearing this word, you start ready to follow this. Go ahead. So அதனால it was not easy for him. Exactly. So அதுதான் இங்க பால் எம்பசைஸ் பண்றாரு. So உனக்கு அந்த justification by faith. ஏன்னா that's how Abraham was justified. Abraham was justified through his faith. விசுவாசத்துல தான் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். நீதிமானாக்குனது எதனால? Because he was able to meet God directly. உனக்கு because we are getting saved, we get that same access. We don't get his access because you know, like அவரோட riches access கிடைக்கல, அவரோட faithக்கு தான் நமக்கு access கிடைக்குது. 100%. கரெக்ட்டா? அப்புறம் இந்த டாபிக்ல இந்த ஏப்ரஹாமிக் blessing டாபிக் இருக்குனால இன்னொரு மேட்டர் சொல்றேன். நாம வந்து எல்லா கேலண்டர்லயும் இந்த வசனத்தை பார்க்கலாம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். அந்த வசனம் ஆண்டவர் யாருக்கு சொன்னாரு? ஆண்டவர் வந்து ஏப்ரஹாமுக்கு சொன்னாரு. ஸோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பர்சனலா சொன்ன விஷயத்த நம்மளுக்கு அப்ளை பண்றது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் வந்து அவன் ஒருத்தின்னு வச்சுப்போமே, ஒரு பொண்ணு வந்து அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுறான்னு வையன், ஐ லவ் யூ கிவ் யூன்னு சொல்லி ஃபுல்லாக லெட்டர் எழுதுறான். சரியா? லெட்டர் எழுதி அனுப்புறான். நீ என்ன பண்ற, அவனுக்கு வந்து லெட்டர் நீ எடுத்து படிச்சுட்டு, ச்சே என்ன எவ்வளோ லவ் பண்றாள் அவ அப்படின்னு நினைக்கிற மாதிரி அது அப்படின்னு நினைச்சிட்டு அவகிட்ட போய், ஏன் நீ இவ்வளோ லவ் பண்ற, நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்குறேன். அவசரம், டேய் நான் எழுதுனதுல உனக்கே கிடையாதுடா, நான் யாருக்கோ இந்த லெட்டரை நீ எடுத்து படிச்சுட்டு. இது நாங்க சொல்றோம், நிறைய பேர் லைஃப்ல இது ரியலிஸ்டிக் நடந்திருக்கலாம். So அதனால தான் I think it is very important for us to know யார் எழுதுனாங்க, யாருக்கு எழுதுனாங்க, எதுக்காக எழுதுனாங்க. ஸோ
லைக் காட்ஸ் blessings always come with a purpose. ஆமா கரெக்டா? நீ அதுவே எலாபரேட் பண்றியா கொஞ்சம்? முக்கியமாக ஆப்ரஹாமுக்கு அந்த பிளெஸிங் கொடுக்கும்போது he has to go through a tough time. It was ஈவன் இன்னொரு பிரச்சனை இருந்துச்சு. அவன் ஒய்ஃப் ரொம்ப அழகா இருப்பா. போது இந்த இடத்துல வந்து அவ வந்து she's my sister because it was not easy brother. because நம்ம நினைக்கிறோம் அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு, he was able to buy everything. நம்ம பிரச்சனை என்னன்னா when I have enough money I can do everything. because நம்ம எனக்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் மணி. if I have money I can do everything. so அவனுக்கு அது போகும்போது he didn't have children until he was like 100 or 99 100 years old. 100 years old வரைக்கும் இருக்கல. he got a promise from unknown person. ஒரு வாய்ஸ் இருந்து he followed. so பிறந்த வீடு சொந்தக்காரங்க எல்லாத்த விட்டு எங்கேயோ வந்து யாருமே தெரியாத இடத்துல இருக்கலாம். பிகாஸ் நீங்க ஃபாரின்ல வாழ்ந்தீங்களா you might understand a little bit. பட் இருக்கும்போது again that voice is making a promise. அந்த ப்ராமிஸ் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. வயசாக இருக்கிறான். ஸோ த மென்டல் agony that he went through அதெல்லாம் பார்க்கல. நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு வந்து ஆசீர்வாதம் அவனோட வெல்த் மட்டும் தான் நமக்கு தேவை, அவனோட விசுவாசம் நமக்கு தேவையில்லை. we don't want to believe the same way he believed. அதான் பாலோட எம்பசிஸ் அங்க. the way he believed God. so that's what justified him. so அதே மாதிரி நீ அதே ஆண்டவர் நீ பிலீவ் பண்றதுனால you get a blessing called eternal life. ஆனா நம்ம மக்களுக்கு அது மட்டும் வேணாம். நம்ம மக்கள்னு சொல்றதோட our preachers they don't stop there. அவங்க சொல்றாங்க நீ வந்து உனக்கு பூமியிலயும் உனக்கு அதே blessing உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பேசுறாங்கல்ல. I think that is a very big problem. ஏன்னா நீ பைபிளை பார்த்தனா not a single disciple you see lived a rich life. not a single early church father lived a rich life. not a single apostle lived a rich life. எல்லாருமே அடி வாங்கி நோய்வாய்ப்பட்டு கொடூரமான வழியில தான் இறந்தாங்க. நான் சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. நான் லாஸ்ட் வீக் நான் ப்ரீச் பண்ணும்போது எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் சொன்னேன், மென்ஷன் பண்ணேன். ஜீசஸ் met with a rich person. his name was Zacchaeus. சகேயு வீட்டுக்கு போறாரு, அவனோட சேர்ந்து சாப்பிட்றாரு, எல்லாம் செஞ்ச பேருக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் தப்பான வழியில் எவ்வளோ சம்பாரிச்சனோ அதெல்லாம் நான் 3-4 மடங்கு நான் கொடுக்க போகிறேன். என் ஆஸ்திலேருந்து பாதியை நான் எல்லாருக்கும் எழுதி வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஏசு சொல்கிறாரு, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஜீசஸ் வந்து ப்ரீச் பண்ணல, நீ எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலை, நீ எல்லாம் பண்ணு சொல்லலை. ஆனால் he understood what is the price that he need to pay to follow this Christ. right. அவன் இருந்தது எல்லாமே. நாங்கள் அப்படி இல்லை. Now when we accept Christ we need everything. என்னோட சிச்சுவேஷன் பெட்டர் ஆமா, எனக்கு வந்து ஆண்டவர் வந்து எனக்கு இது கொடுப்ப, என்னோட தேவையெல்லாம் மீட் பண்ணுவாரா. அவன் ப்ரீச் பண்ணும்போது உனக்கு ஒரு வீடு இருந்தா நீ விசுவாசம் ரொம்ப சின்னதாக இருக்கு, இன்னும் உனக்கு 10 வீடா மாறதுக்கு ஜெபி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் ஒரு பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாரு, கேள்விப்பட்டேன். அவர் மதுரையில ஏதோ ஒரு சர்ச்சில் ப்ரீச் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பேசும்போது யாரும் கை தட்டல நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னாரு, அடுத்து கை தட்ட 100 பேருக்கு பிரைவேட் ஜெட் கொடுங்க ஆண்டவரே. இவங்க எல்லாம் கூலி தொழிலுக்கு போறவங்க, அவங்க கிட்ட போய் அவங்க நிறைய பேர் பிரைவேட் ஜெட் என்னன்னே தெரியல, அவங்க எல்லாம் ஆன் பாக்குறாங்க அவங்க. So that is how corrupted our people are. அவ்வளவு வந்து இந்த prosperity gospel அந்த பேராசையை ஏத்தி விட்டு they will try to make money out of these people, but end of the day வந்து அவங்க எல்லாம் போன பிறகு என்ன நினைச்சு they have no idea what's happening. இந்த பேராசை தூண்டுறதுல ஒரு பெரிய மேட்டர் என்ன தெரியுமா, அவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு வேணுமா, உனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணுமா, முதல்ல கூடு அப்படின்பாங்க, நீ சோப்பன்னு அப்படின்பாங்க. இந்த சோவிங்கிற மேட்டர் வந்து அகைன் லைக் ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் யாருமே பண்ணல. they believed in giving generously to the church. பட் நீ இந்த ஃபேத்ல இந்த காசை போடு, அத நீ சொல்லுவே கசினோல. ஆமா, நம்ம வந்து கசினோல விளையாடுற மாதிரி தான். நம்ம சூது பண்ணுவோம்ல, நாங்க 20 ரூபா போட்டு விளையாண்டோம்னா ஒரு 200 ரூபா கிடைக்கும். நாங்க 5000 ரூபா போட்டா 4 கிடைக்கும். 40 போட்டா சொல்லுங்க 40% போட்டா வேற லெவல்ல கிடைக்கும் அப்படின்னு. அது மாதிரி நாங்க வந்து ஏதோ சிக் ஃபண்ட் கம்பெனி இந்த கசினோல விளையாடுற மாதிரி தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். பிகாஸ் இட் இஸ் நாட் ட்ரூ. பைபிள் டஸ் நாட் ப்ராமிஸ் எனி ஆஃப் தோஸ். பட் அந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி அடிச்சு விடுவாங்க, அடிச்சு அந்த சூவிங் சீட். அது எப்போது ஆரம்பிச்சது? அது வந்து ஆரம்பிச்சது இந்த ஏர்லி டைம்ஸ்ல. ஓரல் ராபர்ட்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு டெலிவேஞ்சலிஸ்ட் இருந்தார். அந்த டெலிவேஞ்சலிஸ்ட் என்ன செஞ்சாருன்னா, அவர் தான் இந்த கிறிஸ்டியானிட்டி இந்த காஸ்பல் சீனை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கு எடுத்துட்டு வராரு, டிவிக்குள்ள எடுத்துட்டு வராரு. அவர் இப்ப அந்த யூனிவர்சிட்டி அதெல்லாம் வச்சிருக்காரு. இப்போ லைக் இஸ் நாட் மோர், அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அந்த டைம்ல பீஸ் பி அப்பான் சொல்லலாம் அவருக்கு. யா பீஸ் பி அப்பான்.
அவருக்கு இது பண்ணும்போது என்ன பண்ணாருன்னா அவர் ஒரு மெத்தட் கொண்டு வந்தார். சீட் ஃபெய்த்னு ஒரு மெத்தட் கொண்டு வந்தார். ஒரு செக்மெண்ட் கொண்டு வந்தார். அது இதுல குரூப்ல டூப் மாதிரி சீட் ஃபெய்த்னு கொண்டு வந்தார். அது இல்லைன்னா இஃப் யூ சோ சீட் விச் இஸ் மணி, நீங்க சோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னது 7 டைம் உனக்கு கிடைக்கும். 7 டைம் நீங்க திருப்பி ரீட் பண்ணலாம். அதுக்கு வசனம் கொடுக்கல, அவருக்கு வசனம் கொடுக்கல. அவர் அடிச்சு விட்டாரு. ஆனா வசனம் கொடுத்தாரு நிறைய. உபாகமத்துல இருக்குல்ல, முக்கியமா நான் அந்த வசனத்துக்கு வரேன். இவர் அடிச்சு விட்டதோட இவருக்கு then people started believing it. ஓஹோ இதை கொடுத்தா வருமோ அப்படின்னு ஆக்கள் கொடுக்குறாங்க. ஏன்னா என்ன டிவி, you are in the limelight, you are making promises. Most of these preachers இருக்காங்கல்ல, they will make promises. They will promise something that Bible does not promise. பட் அவங்க வந்து அடிச்சு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா முக்கியமா அந்த லேவியர் ஆகத்துல இருக்குல்ல, ரெஸ்ட்டை பத்தி 7வது வருஷம் ரெஸ்ட்டை பத்தி பேசியிருக்கோம். அப்போ 6வது வருஷம் வந்து you will get enough for 3 years crop. ஓகே, 6வது வருஷத்துல உனக்கு 6வது வருஷத்துல கிடைக்கிறது வந்து 7வது வருஷமும் இருக்கும், 8வது வருஷமும். பிகாஸ் 7வது வருஷம் you're not working. ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க எல்லாம் வேலை செய்ய போறதில்ல, ரெஸ்ட் போறதில்ல. ஆனா அதுக்கப்புறம் 8வது வருஷமும் இருக்கும். இது யாருக்கு சொன்னாரு கடவுள்? அந்த லீவைட்ஸ்க்கு சொன்னாரா? இல்ல, இஸ்ரேலுக்கு சொன்னாரு. ஓகே, இஸ்ரேலைட்ஸ்க்கு சொன்னாரு. ஏன்னா they are starting a new country. ஓகே, புதுசா ஒரு கண்ட்ரி ஆரம்பிச்சாங்க. and he is letting them believe, like trusting in him, like relying on God. ஓகே, அவர் அப்படி ஒரு ரூல்ஸ் கொடுத்தாரு 8வது வருஷம். இப்ப ஆனா அதே இடத்துக்கு என்ன யோசிக்கிறாங்க, நீங்க உங்களோட அந்த என்னது விதைங்க பண்ணுங்க. விதையை பத்தி சொல்லுங்க. ஸோ அதான் பைபிள் வந்து wherever Jesus spoke about sowing, ஒரு இடத்துல கூட ஒரு காசை பத்தி பேசல. இல்ல, not once he mentioned money. அவரோட எம்பசிஸ் எல்லாத்துலயுமே சோ வந்து வேர்டு தான், காஸ்பல் தான். நீ காஸ்பல்ல நீ எப்படி சோ பண்ற, நீ எப்படி இது பண்ற, லைக் நீ எப்படி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் பத்தி பேசியிருப்பாங்க. இந்த சாயில்ல போட்டா இந்த சாயில்ல போட்டா இப்படி அப்சார்ப் ஆகும். நீ வந்து வெறும் மத்தியில் விழுந்த விலை, கட்பாறையில் விழுந்த விலை, பாதையில் விழுந்தது, நல்ல நிலத்தில் விழுந்த விலை. அவர் வந்து காஸ்பல் பிரீச், அந்த வார்த்தையை யார் யார் ரிசீவ் பண்றாங்க பத்தி. அது என்ன விஷயம்னா அவரே எக்ஸ்பிளைன் பண்ணி இருப்பாரு. ஒரு பேரபிள் தான், பேரபிள் சொல்லிட்டு இந்த பேரபிள் அவங்களுக்கு புரியாது. அந்த பேரபிள் அதுக்கப்புறம் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. என்ன நல்ல நிலனா என்னது, முட்கள் நடுவுலனா என்னது அதுன்னு சொல்லி. அப்புறம் இன்னொரு இடத்துல எங்க இருந்து இதை எடுத்துட்டு வருவாங்கன்னா, ஈசாக்கு விதைச்சான், அவனுக்கு 1000 மடங்கு அவனுக்கு வந்து ஆசீர்வாதம் பெருகிச்சு. ஆனா ஈசாக்கு விதைச்சான் இப்போ வந்து ஒரு ஃபேமின் டைம்ல விதைச்சான் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ நியூ ஃபேமின் டைம்ல போறியா, விசுவாசத்துல நியூ விதை அப்படின்னு. ஐயா, ஆண்டவர் ஒருத்தருக்கு செஞ்ச காரியத்தை இன்னொருக்கு செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. இவங்க என்ன தெரியுமா, இவங்க என்ன தெரியுமா, ஓல்ட் கவர்னன்ட்ல என்னென்ன மேட்டர் ஆண்டவர் செஞ்சிருக்காரோ இவங்க அதெல்லாம் எடுத்துப்பாங்க. என்னென்ன நல்லதெல்லாம் நடந்திருக்கோ அதெல்லாம் எடுத்துப்பாங்க. நியூ கவர்னன்ட்ல ஆண்டவர் இந்த கிரேஸ், அதெல்லாம் இந்த குட் திங்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு இவங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இவங்கெல்லாம் ஒரு புதுசா ஒரு கவர்னன்ட் ரெடி பண்ணிடுவாங்க. பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் மாதிரி. ஸோ தட் சேஸ் லைக் ஆர் பீப்புள் லைக் காஸ்பல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரட்சிக்கப்படுறதுனால கஷ்டம் வரலாம். அண்ட் திஸ் குட் பி அ ப்ராப்ளம் தட் காட் இஸ் அலோவிங் ஆன் அவர் லைஃப்ஸ்ங்கிறத ஏத்துக்கிற மனப்பக்கம் யாருக்கும் இல்லை. ஏன்னா நம்ம பாஸ்டர் சொல்லி கொடுக்கறது இல்லை. நம்ம பாஸ்டர் கஷ்டம் ஆண்டவர் கிட்ட ஆண்டவர் கொடுப்பாரு உனக்கு அப்படிங்கிறதே கேட்டு கேட்டு we are at a point where we think, ஓஹோ கஷ்டம்னு ஆண்டவர் கொடுப்பாரு, கொடுக்கலன்னா என்ன, கொடுக்கலன்னா என் ஃபேத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்பாங்க இவங்க. அதான் நீ நம்ம பேசியிருந்தோம் ஞாபகம் இருக்கா, இவங்க வந்து ஒரு விஷயம் நடக்கலன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளேமா எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க சொல்லுவாங்க, தம்பி உன் விசுவாசம் குறைவா இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை, உன் விசுவாசம் குறைவா இருக்கு, நீ ஆண்டவர் கிட்ட இல்ல, நீ ஆண்டவர் இன்னும் கிட்ட நெருங்கு, உனக்கு எல்லாம் கிடைச்சிடும், உனக்கு கிட்ட நெருங்கினா கிடைக்கும், நீ என்னென்னமோ பண்ணிருப்பான் பண்ணி கிடைச்சிருக்காது. அதாவது சொல்லுவாங்க இது பத்தாது. யோசிச்சு பாரு எவ்வளவு ட்ரெயினிங்கா இருக்கும். யோசிச்சு பாரு. அதாவது என்னன்னா, like you believing in Jesus is not good enough for your salvation. You have to believe him for more things அப்படிங்கற ஒரு தப்பான ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்றாங்க பாத்தியா. நம்ம உலகத்துல நல்ல ரிலேஷன்ஷிப்ல நாங்க பண்ணிருப்போம். to win someone's approval நாங்க வந்து ரொம்ப ட்ரை பண்ணோம். we'll try so hard, you know, எப்படியாவது பண்ணி உங்களோட அப்ரூவலை நம்ம எடுத்துடலாம் அப்படின்றது. நம்ம இன்னொரு தப்பான ஒரு விஷயம் இருக்கு. ஓல்ட் டெஸ்டமெண்ட்லாம் வாசிக்கும் போது இவங்க எல்லாமே the Bible is not about you. அது முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும். The Bible is not about you, it's about Jesus. and நீங்க ஓல்ட் டெஸ்டமென்ட் வாசிக்கும் போது எல்லாம் இருக்க கேரக்டர்லாம் நான் தான் நினைச்சுக்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம்.
நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த டேவிட் அண்ட் கோலியாத் ஸ்டோரி இருக்குல்ல, அதுல வந்து டேவிடும் கோலியாத் சண்டை பிடிக்கிறாங்க. அதுல நம்ம யாரு? டேவிடா கோலியாத்? டேவிட் ப்ரோ அவர்தான் பிரீச் பண்ணுவாங்க. உன்னோட கோலியாத்தை பார்த்து கல்ல ஏறி, கோலியாத் யாரு உன்னோட பிரச்சனை, ஒரு கல்லனது விசுவாசம், விசுவாசத்தை எரியும் பிரச்சனைக்கு மேல அப்படின்னு ஒரு வர்ஷிப்ல நான் போயிருந்தேன். போன நேரம் எல்லாரும் ப்ரொஃபெட்டிக் ஆக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அவர் கையை எடுத்து சுத்துங்க, நானும் சுத்தினே இருக்கேன் ப்ரோ. அவர் பேசி முடியும், கையெல்லாம் வலிக்குது, சுத்திய பரவாயில்ல, இன்னைக்கு அடிக்கிற அடியில இந்த எக்ஸாம் எல்லாம் அடி துவம்சம் பண்ண போறேன் அப்படின்னு ப்ரோ. பட் அதுல தப்பான விஷயம்னா, நம்ம டேவிடும் கிடையாது, கோலியாதும் கிடையாது. அந்த ஸ்டோரியில பயப்பட்டு போயிட்டு இஸ்ரேலைட்ஸ் கொஞ்சம் பேர் பயந்து இருந்தாங்கல்ல, அந்த இஸ்ரேலைட்ஸ் தான் நாங்க. அப்ப டேவிட் யாரு? ஜீசஸ் தான் டேவிட். கோலியாத் is our sin. So நீங்க in every story if you try to see yourself as the hero of that story, அது நீங்க தப்பான விஷயத்துல பாக்குறீங்க. நீங்க வந்து you need to see, அதுதான் நம்ம exegesis பார்த்தோம்ல, அதுல you need to take the idea of the author உண்மைக்கு என்ன சொல்ல வராரு அப்படி. அது எப்படி பார்க்கணும்னா, நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சா புரியாது, நம்ம ஃபுல் பேட்டரி படிக்கணும், நம்ம கான்டெக்ஸ்ட படிச்சாதான் நமக்கு அது புரியும். கரெக்ட். ஸோ நம்ம இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் நீ பாட்டம்ல என்ன பார்த்தனா, இவங்க எம்பசிஸ் எதை சுற்றி பார்த்தனா, உன்னை சுற்றியே தான் இருக்கும். இட் இஸ் மீ, எவ்ரிதிங் இஸ் மீ. எனக்கு என்ன கிடைக்கும், லைக் ஆண்டவர்கிட்ட நான் வந்தா வாட் டு ஐ கெயின், ஓகே இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா, என்னோட பிரச்சனை சரியாகுமா, என்னோட கல்யாணம் ஆகுமா, என்னோட இந்த நீட்ஸ் எல்லாம் மீட் ஆகுமா, மீட் ஆச்சுன்னா ஐ வில் அக்செப்ட் திஸ் ஜீசஸ். ஆனா அவங்க இதெல்லாம் செல் பண்ணி தான் நீ அவங்கள உள்ள இழுக்கிற. உள்ள வந்ததுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் அவங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கலனா they just go back. they like அவங்களுக்கு வந்து they don't understand the full scope of things. And as preachers, like preachers have to be very very careful. நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை காமிச்சு நீ அவங்கள உள்ள கூப்பிட்டு அதுக்கப்புறம் when they find out, oh this is not how God works, like you are giving God a bad image. There are a lot of people, they just come for the deliverance or like miracle. That's the only reason. வருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்கு, they were like I think husband was fighting some disease. அவங்க வந்தாங்க, வந்து ஜெபிச்சாங்க, they think they found a miracle and everything. அதுக்கப்புறம் நல்ல சர்ச்சுக்கெல்லாம் வந்துருந்தாங்க, திடீர்னு அவர் இறந்துட்டாரு, வந்தோடனே போயிட்டாங்களா. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி போயிட்டாங்க. So I feel bad for them because another thing, they never wanted Jesus. They just wanted the miracle. They just want the miracle. So right now நம்ம நிறைய இடத்துல இப்படி தப்பான ப்ராமிசஸ் கொடுக்குறோம்ல, that's the seriousness of them, because it's going to cost them their eternal life. Right. So that's how serious it is. It is, yeah. And in the prosperity gospel எதை பேஸ் பண்ணிருக்குன்னு பார்த்தோன்னா, நம்மளோட greed and நம்மளோட pride. நம்மளோட greed-அ அப்படியே இப்போ யோசிச்சு பாரு, உனக்கு தேவையானது எல்லாம் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லும்போது உன்னோட அந்த உன்னோட லஸ்ட் வந்து அப்படியே எஸ் அப்படின்னு சொல்லும் பார்த்தியா, இதெல்லாம் மீட் ஆயிடுமா, என்னோட earthly struggles-க்கான ஆன்சர் எல்லாம் கிடைச்சிருமா அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி நீ போற பார்த்தியா, you're basically feeding your flesh. You're basically feeding your pride. எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு, எனக்கு நீ உன்னை பத்தியே தான் நீ பேசியே இருப்பையா. மோஸ்ட் ஆஃப் தி அதான் நீங்க ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம், இந்த காஸ்பல் எல்லாமே உங்களை சென்டர் பண்ணியிருக்கும், தன்னையே சென்டர் பண்ணியிருக்கும். உங்களை சென்டர் பண்ணி தான், உங்களை சுற்றி தான் எல்லாம் நடக்கும், உங்களை சுற்றி தான் ஆண்டவரே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம நிறைய பாஸ்டர்ஸ் வர்ஷிப் லீடர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு உனக்கு ஆண்டர் இது செய்வாரு, நீ ஆண்டர் கிட்ட இருந்து வந்துரு, ஆண்டர் உனக்கு இது செய்வாரு, உனக்கு இது கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. முத்திரையாக மாற்றுவாரு. உனக்கு என்ன முத்திரை என்ன அட்லீஸ்ட் ஸ்டாம்பாவது அடிச்சு விற்கலாமா, இல்லாட்டி ரப்பர் ஸ்டாம்பா மாத்துவாரு. அது இது வரைக்கும் என்ன அந்த முத்திரை உன்னை வந்து ராஜாவை மாத்துவாரு, உன்னை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றுவாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஆண்டவர் யாருக்குமே ப்ராமிஸ் பண்ணல. He only promised eternal life to us. கரெக்டா? ஸோ அதனால ஐ திங்க் as believers it is very important for us. இப்போ நம்ம ஒரு பிரசங்கம் கேட்கும்போது ஒரு பாஸ்ட் வந்து God will lift you, God will do this to you, God will do that to you அப்படிங்கிறதே பேசிட்டு இருந்தான்னா we have to be very careful. ஏன்னா that he is leading you down a path of Jesus and ப்ளஸ் ஜீசஸ் கிட்ட வந்தனா உனக்கு இது இதெல்லாம் நடக்கும். இன்னொரு முக்கியமான ஐடென்டிஃபை பண்ணலாம், அவங்க ஒரு நாளுமே பாவத்தை குறித்து பேசவே மாட்டாங்க. பாவத்தை குறித்து பேசுவாங்க, பட் எம்பசிஸ் அங்க இருக்காது. எம்பசிஸ் ஆல்வேஸ் உன்னோட earthly needs சுத்தி தான் இருக்கும். பாவத்தை குறித்து பேசுறது மீன்ஸ் another way of saying it's about gospel.
பிகாஸ் நீ பாவி உன்னை கண்டெம் பண்ணது, கண்டெம்னேஷன் இஸ் ஃப்ரம் நாட் ஃப்ரம் காட். யா பட் ஸ்பீக்கிங் திஸ் யூ ஹேவ் டு ஸ்பீக் த காஸ்பல். நீங்கள் காஸ்பல் வந்து இந்த ட்விஸ்ட் பண்ணி அந்த எண்ட் ஆஃப் த டே காஸ்பல் எல்லாம் ப்ரீச் பண்ணாங்க. ஆனால் திடீர்னு ஒரு தூசரா ஒன்று திருப்பி விட்டுருவாங்க. அப்படியே போல் வெளியே போகிற மாதிரி அப்படி உள்ளுக்கு வந்துடும். அது ஒரே ஒரு வசனம் ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க, அது உள்ளே வந்து அடிச்சிடும். ஸோ அதுதான் மேட்டர். நான் இன்னொரு வசனம் யூஸ் பண்ணாங்க, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் எல்லா வசனமும் சொல்லியிருக்குது. ஜீசஸ் ஆல்ரெடி ஏர்ன் திஸ் சம்னாரு ஒரு ஏசு கிறிஸ்தன் மூலமா இது எல்லாமே உங்களுக்கு சம்பாதித்து கொடுத்துட்டார். அப்ப ஜீசஸ் வந்து கிராஸ்ல செத்தது உன்னைய ரிச்சா மாத்துறதுக்கு. அதான் சொல்றாங்களே ஆண்டவர் வந்து he took on his தரித்திரம், உன் தரித்திரத்தை அவர் ஏன் எடுத்தாருன்னா நீ வந்து ரிச்சா இருக்கணுங்கிறதுனால எடுத்தாரு அப்படி பேசுவாங்க. அப்புறம் பேசுவாங்க என்ன அந்த வசனம் இருக்கு, if you obey you will receive or everything that is mentioned in Deuteronomy 28. சரியா? அதுக்கு பிறகு அவர் சாபமும் பேசியிருப்பாரு. நீ என் வசனத்தை ஒபே பண்ணாட்டி உனக்கு இந்த சாபம் எல்லாம் வந்து சேரும் இருக்கு. அப்போ உங்க ட்விஸ்டா என்ன பேசுவாங்கன்னா அந்த எல்லா ஆசீர்வாதத்தை பத்தி பேசுவாங்க. பேசிட்டு சரி அதையும் பேசுங்க, அப்போ சாபத்தை பத்தி பேசுங்க. அப்போ நீங்க ஒபே பண்ணாட்டி உனக்கு இந்த சாபம் எல்லாம் வந்து ஒரு நாள் பேச they will never say that. நீங்க ஒபே பண்ணாட்டி God's grace will come and come and cover it. நீங்க சின்னராகவே வாழ்ந்தாலும் ஒரு நாள் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த மார்க் ஆஃப் த பீஸ்ட் நீங்க எடுத்தாலும் கர்த்தர் நீ ரட்சிக்கப்படுத்த ஐ மீன் யூ வில் ஸ்டில் ஹேவ் எட்டர்னல் லைஃப் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. அதுக்கு சாது ஐயா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு, பொங்கிட்டாரா? அவர் பொங்கிட்டாரு. சாது ஐயா வந்து ஒரு இதுல டிவியில் இதெல்லாம் பண்ணியிருப்பாரு, இப்படி ஒரு சிங்கப்பூர்ல ஒரு பெரிய சர்ச்சில் இப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு இவர் டென்ஷன் ஆயிடுவார். அப்புறம் தான் யோசிச்சு என்ன உங்க யூனிவர்ஸ்குள்ளேயே சண்டை முடிக்கிறீங்களே. நம்ம தரித்திரம் பத்தி பேசலாம். ஆண்டவர் வந்து தரித்திரத்தை எடுத்தார் so that you can be rich அப்படின்னாங்கல்ல. அந்த வசனத்துக்கு மேலே பார்த்தனா உன் அக்கிரமத்தையும் அவர் எடுத்தாரு நீதிமான ஆவறதுக்காக. உன்னோட பாவத்தை எடுத்தாரு, உன்னோட அநியாயத்தை எடுத்தாரு, எல்லாமே பார்த்தனா உன்னோட ஸ்பிரிச்சுவல் இன்கேப்பபிலிட்டிஸ் பத்தி தான் பேசிருக்கோம். பேசிட்டு டக்குன்னு தரித்திரம் வந்தோடனே உங்க தரித்திரத்தை மட்டும் பிசிக்கலா மாத்திடுவாங்க. ஆனா வசனத்துல பார்த்தனா தரித்திரம் மாத்திடுவாங்க. வசனத்துல அந்த தரித்திரம் போட்டிருக்கிறது உன் பாவம் தான் சொல்றாங்க. சொல்லிட்டு spiritually poor, and he's giving you richness called righteousness through him. புரியுதா? ஆனா அந்த prosperity gospel அது எதையுமே பேசாது. பேசுறது எல்லாமே உனக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. இந்த richness வந்து different richness. you are rich in heaven. அதுதான் லூக்ல மேத்யூ சாப்டர் 6ல எல்லாம் பேசியிருக்கும் போது நீ வந்து do not earn treasure in this earth. you have to earn treasure in heaven. அவனை பத்தி பேசியிருப்பாரு. அந்த richness வந்து is not belongs to this earth. Right. It's a different, it's a richness towards heaven. Right. இல்ல அதுல லூக்ல தான் சொல்லியிருப்பாரு, நீங்க rich towards man is not rich towards God. ஒரு வசனம் இருக்கு, நான் பேராஃப்ரேஸ் பண்றேன், நீங்க போய் பார்க்கலாம். அதுதான் அதுல பேசுற ரிச்னஸ் வந்து வேற. ஓகே. So the bottom line பார்த்தனா, is it wrong for us to be rich? Is it not God's wills for us to be rich? Again, every blessing comes with a purpose. Abraham's blessing, it came for him because God had a purpose for him through that blessing. நீ பைபிள் எல்லாம் கேட்கலையும் that was the case. So அதே மாதிரி ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையில் அவர் கொடுக்குற blessing மூலியமா ஒரு purpose இருக்கா? Maybe he will. இப்போ நீங்கள் நல்லா வேலைக்கு போகிற, நல்லா ஆண்டவர் உன்னை பிளஸ் பண்ணி நல்லா காசு பார்க்குறேன்னா கிரேட், டூ இட். ஆனால் நீ வசனத்தை திருப்பி வசனத்தை மேனிப்புலேட் பண்ணி அது மூலியமா நீ காசு பார்க்குறல்ல, பைபிள் இஸ் வார்ன்ட் அஸ் அகெயின்ஸ்ட் இட். நம்ம லாஸ்ட் வீக் இந்த ஒரு வசனத்தை பார்த்தோம். நாம இது மாதிரி பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் டீச்சர்ஸ். அவங்க வந்து அவங்களோட செல்ஃபிஷ் கெயின்ஸ்க்காக மினிஸ்ட்ரியில வந்து அவங்க வந்து காசு பார்ப்பாங்க. ஊழியத்தை ஆதாய தொழில் என்று எண்ணி வசனம் ஒன்று இருக்கு. அவங்கள வந்து குறித்து நீ கேர்ஃபுல்லா இரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து that desire for money is the root of all evil அப்படிங்கிற அந்த வசனம் அங்கே எழுதியிருக்கும். லாஸ்ட் வீக் நான் சொன்னல ஜெரோம் பெர்னாண்டோ, அவர் வந்து இன்னொரு ஒரு விஷயம் வைரல் ஆச்சு. அவர் சொன்னாரு, யுவர் வர்ஷிப் கேன் புஷ் காட் டு அ கார்னர் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பாரு. ப்ரோ அவர் வீக்கா ஒரு பஞ்ச் லைன் அடிச்சுக்கிட்டே போறாரு. என்னால முடியல. லைம் லைட்லயே இருக்கிறாரா என்ன லைட்ல இருக்கான்னு தெரியல. பட் ஆனா அவர் புஷ் பண்ணாரு. அவர் ஆக்சுவலா வேற பண்ணுவார். அவர் டிரான்ஸ்லேட்டர் அப்படியே பின்னாலேயே தள்ளி அப்படியே செவத்தோட சாத்திடுவாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து காட் யூ ஆர் பவர்ஃபுல், காட் யூ ஆர் ஏபிள் அப்படின்னு சொல்லும்போது காட் வந்து he said I'm powerful
Now I had to prove it to him. God does not need to prove to anybody. Exactly. Yeah. இவங்க நினைப்பாங்கன்னா இவங்க ஆண்டவருக்கு வேலிடேஷன் கொடுக்குறாங்க. டேய் என்னடா அப்புறம் இப்படிதான். Because they are teaching you can manipulate God and get whatever you want. Right. Which is a very bad thing because he's கூட என்னோட அண்ணன் மக கூட அவன் வந்து அடிக்கடி சின்ன ஐஸ் வைப்பா வந்து அப்படி நல்லா பேசி because I know like she needs something. Because that is normal. That's how kids are. Yeah, and that's how human beings are. Yeah, in general. you cannot behave like kids. You need like God. We approach God with reverence. அவர் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் he is still God. Yes. So அதனால I think as believers நாம் என்ன புரிஞ்சுக்க வேண்டி இருந்துக்குன்னா the prosperity gospel is not from God. Yes. ஆண்டவர் நமக்காக மரிச்சது வந்து நம்ம உலகத்துல ரிச்சா இருக்கணுங்கிறதுக்காக கிடையாது. He died for us so that we can have eternal life. But if God is giving you riches, if God is giving all these blessings, enjoy it. ஆனா especially for pastors நம்ம இந்த வசனத்தை திருப்பி வசனத்தை மாத்தி இதெல்லாம் ஆண்டவர் உனக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா pastors have to be accountable. ஆண்டவர் தான் ஒரு நாள் அவங்களுக்கு அவங்க கணக்கு கொடுத்தாகணும். அப்படின்னு நம்ம பாஸ்டர்ஸ் பத்தி பேசக்கூடாதா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா இப்ப நிறைய பேர் போன வாரம் நம்ம 2-3 வாரத்துக்கு முன்னாடி போன வாரம் நம்ம பேசணும் இல்லையா, பேசணும் இல்லையா, சில பாஸ்டர்ஸ் பத்திலாம் பேசி இவங்க இப்படி பண்றாங்க தப்பு அப்படி. அப்ப நிறைய பேர் வந்து என்ன கேட்டாங்க, ஊழியக்காரனை நீ வந்து இது மாதிரி கேள்வி கேட்கிறியே இது சரியா, நீ நியாயம் தீர்க்கிறியே இது சரியா அப்படிலாம் கேட்டாங்க. நாம என்னன்னா அவங்க கோட் பண்ற வசனம் என்னன்னு பார்த்தோன்னா, தாவீது பாரு, தாவீது என்ன சொன்னா, அபிஷேகம் பட்டவன் மேல கை வைக்க கூடாதுன்னு சொன்னார்ல, நாங்க யார் மேலயும் கை வைக்கல. இவங்க என்ன பண்றாங்க, தாவீது சவுலை பார்த்து அவன் அபிஷேகம் மட்டும் பண்ணிதான் தொடாதன்னு மட்டும் சொன்னது மட்டும் தான் பாக்குறாங்க. அதை மட்டும் தான் இவங்க பாக்குறாங்க. அது கீழே பார்த்தோன்னா தாவீது வந்து சவுலை பார்த்து வண்டே கேட்பாரு, வண்டே கேட்பாரு, நீ ஒரு துன்மா இருக்கேன், உன்னை கொண்டு நானும் துன்மா இருக்கனாவும் விரும்பல அப்படின்னு சொல்லுவார். சரியா? அதே மாதிரி ப்ராஃபட் நேத்தன் அவர் வந்து டேவிட் கிட்ட போய் அவரும் பச்சையா கேட்பார், நீ எல்லாம் ஒரு மனுஷனா, ஆண்டரோட சாபம் மேல வந்திருக்கு, என்ன பண்ணிச்சு. அவர் கதை சொல்றாரு, எப்படி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்படி இருக்கான், அவன் வந்து அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்டாட்டியை கொண்டு ஹஸ்பண்டை கொண்டு பொண்டாட்டி எடுத்துக்கிட்டானே இவரு ஃபுல் டென்ஷன் உடனே கொன்னுடும் அப்படின்வா, கொன்றுவேன் அப்படின்வா. அவன் தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி, இந்த கதையில வந்த ஆளே நீதான் அப்படின்னு ஷாக் ஆயிட்டான். அங்க பார்த்தா டேவிட் வந்து சொல்லல, நான் வந்து ஒரு அபிஷேகம் பட்ட மனுஷன், நீ எப்படி என்கிட்ட இப்படி பேசலாம், ஆண்டவர் மட்டும் தான் நியாயத்துக்கு சொல்லவே இல்லை. அவன் என்ன பண்ணா சட்டையெல்லாம் கிழிச்சு அழுதான் ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே நான் மன்னிங்க அப்படின்னு சொல்லி. So our goal is not to like judge people, our goal is to tell people when they're biblically wrong. வசனத்துல இது சொல்லல, வசனத்துல வேற ஒரு விஷயம் சொல்லிருக்கு, நீங்க வந்து அது தப்பா சொல்றீங்க. End of the day, word of God is the authority. அதுதான் measuring tape. அதுல தான் உங்களை நாங்க மெஷர் பண்ணணுமே, ஜட்ஜ் பண்ணணுமே. ஜட்ஜ் மீன்ஸ் நம்ம வந்து ஒப்பீனியன் தான். That's the most of the judge நம்ம நாங்க pointing a finger and putting you down. No, actually ஒருத்தன் பாவம் பண்ணானா தப்பா செய்யறானா அவனை சுட்டி காட்டுறது love. It is love. Because நம்ம மாடர்ன் டேஸ்ல நம்ம யாராவது பாவத்தை சுட்டி காட்டணுமோ, பிகாஸ் யாராவது தப்பா பேசுறாங்க சுட்டி காட்டணுமோ, we think oh you don't love me. அதுதான் the most common conception. நம்ம அது முக்கியமான விஷயம்னா it is love, out of love that we are saying. Exactly. So அதனால ப்ளீஸ் நீங்க இந்த பாட்காஸ்ட் கேட்குறவங்க ப்ளீஸ் ரீட் யோர் பைபிள்ஸ். த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பிள் இது வந்து ஆண்டவர் கிட்டேருந்து வந்தது கிடையாது. இட் இஸ் பிப்ளிக்கலி இன்ஆக்யூரேட். ஸோ அதனால இந்த வசனத்தை ப்ரீச் பண்ற சர்ச்சஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா ஐ வில் சே ப்ளீஸ் ரன் அவே ஃப்ரம் தீஸ் சர்ச்சஸ். ஏன்னா தீஸ் சர்ச்சஸ் ஆர் நாட் டூயிங் யூ எனி ஃபேவர். They are only taking you to a place where it's going to be really hot. Yes. Get used to it. So அதனால we'll recommend you guys to go to a good Bible based church. Bible based church எப்படி இருக்கும்னா the emphasis will always be on Christ and what he did on the cross. நம்மளை பத்தியோ நம்மளோட நீட்ஸ் பத்தியோ நம்மளோட விசுவாசம் எவ்வளவு பெருசுங்கிறத பத்தியோ எதுவுமே இருக்காது. It will always, the emphasis will always be on Christ. So அதனால we'll recommend you to always listen to scriptures and அதை cross check பண்ணி உங்க வசனத்துல பாருங்க, அதை பத்தி தான் பேசியிருக்காங்கிறது பாருங்க. அகைன் இன்னைக்கு வந்து இந்த prosperity gospel is a huge topic. அது வந்து நாங்க 3-4 hours உட்காந்து பேசணும்னா கவர் பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய டாபிக் இது. பட் நாங்க அதை கண்டென்ஸ் பண்ணி அதோட ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துருக்கோம். மேபி வரும் ஃபியூச்சர் பாட்காஸ்ட்ல மேபி அதை பத்தி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா பேசலாம். பட் this is the topic that we had for you today. The Bible says
faith comes from hearing. The hearing of the word of word of God. God, yeah. So அதுல தான் நீங்க word of God தவிர உங்களை ப்ளீஸ் பண்ற மாதிரி உங்களை வச்சு தாளாடுற மாதிரி பேசுற வசனங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருங்க. Yeah. யார் ப்ரீச் பண்ணா இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் கோ அண்ட் ரீட் யுவர் பைபிள். Yeah. சரியா? நிறைய இடத்துல யோசிப்பாங்க நீங்க வந்து இந்த பிளெஸிங்கோட நீங்க மனம் பொருந்த வேண்டும், அதாவது உங்க ஹார்ட் வந்து அலைன் ஆச்சுன்னா நீங்க யூ வில் ஹேவ் ஆல் திஸ் பிளெஸிங். அப்போ நீங்க இன் கேஸ் உங்களுக்கு இந்த பிளெஸிங் நடக்காட்டிட்டு சொன்னாங்கன்னா யுவர் ஹார்ட் இஸ் நாட் அலைன் வித் த வேர்ட் ஆஃப் காட். அப்படியே ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. Right. So அதனால stay away from these preachings. Yes. And always read your Bibles in context so that you will know what the scripture actually says. நீங்க ஏதாவது ப்ராமிஸ் கொடுக்க விரும்புறீங்களா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு? இல்ல ப்ராமிஸ் எதுவும் கொடுக்க விரும்பல. தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சந்தோஷம் தான் நீங்க வீடியோ பாக்குறீங்கிறது. ஆனா முதலாவது 100 பேருக்கு ஏதோ கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஆமா, நீங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ற முதலாவது 100 பேருக்கு நாங்க ஒரு ஆசீர்வாதத்தை நாங்க வழங்குறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பிளாஸ்ஃபேமி பண்ணிட்டனோ ஆண்டவரே, சாரி ஆண்டவரே. சரி, இந்த பாட்காஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சா எப்படின்னு உங்கள் தாட்ஸ் நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மோர் ஓவர் எங்கள் இன்ஸ்டாகிராம் எங்கள் ஹேண்டில்ஸ்லாம் யூ ஃபாலோ அஸ் பிகாஸ் வில் போஸ்ட் மோர் அப்டேட்ஸ். ஃபியூச்சர் எபிசோட்ஸில் வி ஆர் பிளானிங் டு கொலாபரேட் வித் சம் பீப்புள். ஸோ அது எப்படி நீங்கள் பாருங்கள், see if you like it. பட் அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா ப்ளீஸ் subscribe to our YouTube. And we will interact. We will also interact. And also நீங்கள் ஸ்பாட்டிஃபைல இருக்கீங்கன்னா now we are up on Spotify too. ஸோ அதனால ஸ்பாட்டிஃபைலையும் செக் அஸ் அவுட். ஸோ சீக்கிரமாக உங்களை இன்னொரு எபிசோடில் மீட் பண்ணுறோம். ஆமாம். ஸோ அது வரைக்கும் டேக் கேர். பை. God bless. Bye. Just pause. Just